எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்து அறநிலையத்துறை ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 கிரேட் 4 அந்த தேர்வுக்கு தேவைப்படும் ஜெனரல் ஸ்டடீஸ். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஏற்கனவே ஒரு காணொளி 100 வினாக்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நம்ம சேனலில். தற்போது இரண்டாவது காணொளி. முதல் கேள்வி, தாஸ்கண்ட் அமைதி மாநாடு எப்போது நடைபெற்றது? சரியான விடை ஜனவரி 1966. ஜனவரி 1966. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். அதாவது கூற்று, இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் 7 அடிப்படை உரிமைகளை கொண்டிருந்தது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் தான் உள்ளன. சரி. காரணம், 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது. சரி. அப்போ ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன், பிரதம அமைச்சர் இந்திய அரசாங்கத்தின் தலைவர், முதலமைச்சர் மாநிலத்தின் உண்மையான தலைவர், ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு தலைவர். நான்காவது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடிப்படை கடமைகள் பகுதி 4 அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4. கிராம பஞ்சாயத்து பகுதி 9, நகர்ப்புற உள்ளாட்சி பகுதி 9. அடுத்த 5வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. தேசிய மக்கள் தொகை கொள்கை பிப்ரவரி 2000. புதிய விவசாய கொள்கை ஜூலை 2000. புதிய தொழில் கொள்கை 1991. திட்ட ஆணையம் 1950. அடுத்த 6வது கேள்வி, மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் என கருதப்படும் விதி யாது? இதுக்கு சரியான விடை விதி 32. 7வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. தேசிய நெருக்கடி நிலை அங்கம் 352, மாநில நெருக்கடி நிலை அங்கம் 356, நிதி நெருக்கடி நிலை அங்கம் 360. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து 8வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. கொடுக்கப்பட்டுள்ள 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எது எது சரி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு சரி. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் நெகிழா இயல்புடையது சரி. இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற அரசை உடையது சரி. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது தவறு. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 9வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. விதி 153 ஆளுநர், விதி 163 முதலமைச்சர், விதி 352 தேசிய அவசர நிலை, விதி 356 மாநில அவசர நிலை. ரொம்ப முக்கியம். திரும்ப ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸில் கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று இந்த பொறுத்துக. அடுத்து 10வது கேள்வி, புவிசார் குறியீடு சட்டம் மூலம் தமிழகத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட முதல் பொருள் யாது? புவிசார் குறியீடு சட்டம் மூலம் தமிழகத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட முதல் பொருள் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி சேலம் சுங்குடி சேலை. அடுத்து 11 பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. உற்பத்தியாளர்கள் பச்சை தாவரங்கள், முதல் நிலை பயன்படுத்துவோர் தாவர உண்ணிகள், 2ஆம் நிலை பயன்படுத்துவோர் விலங்குண்ணிகள், சிதைப்பவைகள் பாக்டீரியங்கள். ரொம்ப முக்கியம். அடுத்தது 12 எந்த ஹார்மோன் போதுமான அளவு சுரக்காவிடில்
டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் எனும் நீரிழிவு நோய் தோன்றும். எந்த ஹார்மோன் போதுமான அளவு சுரக்காவிடில் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் எனும் நீரிழிவு நோய் தோன்றும். இதுக்கு சரியான விடை ADH. ADH. 13. வித்தகரின் தாவரங்களின் 5 உலக வகைப்பாட்டின்படி புரோடிஸ்டா உலகம் அனைத்தும் ஒரு செல்களால் ஆன யூகேரியாட்டிக் உயிரினங்களை கொண்டுள்ளது. 14. ஹைட்ரோஃபோன்களின் மறுபெயர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது மேலே கூறிய அனைத்தும். மண்ணில்லா வேளாண்மை, தொட்டி விவசாயம், ரசாயன விவசாயம். 15. பொறுத்துக, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆப்ஷன் பி. வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஸ். வஉசி சுதேசி கப்பல் கம்பெனி. ராஜாஜி சுதந்திர கட்சி. ஈவேரா வைக்கம் சத்தியாகிரகம். இதில் வர ஒவ்வொரு பொறுத்துகவும் ஆகட்டும், ஒவ்வொரு கேள்வியாகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இந்த தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் இனி அடுத்தடுத்த தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல சமயம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வருது. அதனால் இதில் வழங்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸை இந்த தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து நண்பர்களும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 16. கீழ்கண்டவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துகிறதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. முதல்ல தனிநபர் சட்ட மறுப்பு இயக்கம், அடுத்தது கிரிப்ஸ் தூதுக்குழு, வெள்ளையினை வெளியேறு இயக்கம், வேவல் திட்டம். உங்களுக்கு என்ன கேள்வினா, அதாவது இந்த ஒன்று இருக்கு இல்லைங்களா, தனிநபர் சட்ட மறுப்பு இயக்கம் வருடம், கிரிப்ஸ் தூதுக்குழு வருடம், வெள்ளையினை வெளியேறு இயக்கம் வருடம், வேவல் திட்டம் அதனுடைய வருடம், இதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அப்படி நீங்கள் ஒன்று தேடி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய தகவல்கள் நீங்களே தயார் பண்ணும்போது, நீங்களே தேடி எடுக்கும்போது உங்களுக்கு ஞாபகங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அதை நீங்கள் சர்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் பயன்பெறுவாங்க. 17. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பொறுத்துக. ஜவஹர் கிராம வேலை வாய்ப்பு திட்டம் 1999. நாட்டு சமூக உதவி திட்டம் 1995. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993. பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் 2000. அடுத்து 18. எந்த நாளை உலக வறுமை தினமாக ஐநா சபை அறிவித்தது? எந்த நாளை உலக வறுமை தினமாக ஐநா சபை அறிவித்தது? இதுக்கு சரியான விட அக்டோபர் 17. ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உலக வறுமை தினம்னா அக்டோபர் 17. அடுத்து 19. எலிகள் மற்றும் சுண்டெலிகளை கொல்வதற்கு பயன்படும் வேதிச் சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இதுக்கு சரியான விடை கொறிப்பான் கொல்லிகள். கொறிப்பான் கொல்லிகள். தேசிய வாக்காளர் தினம், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. ஜனவரி 25 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதாவது குடியரசு தினம் ஜனவரி 26. அதுக்கு முன்னாடி நாள் தேசிய வாக்காளர் தினம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைத்து நம்ம சேனலில் பார்க்குற அனைத்து நண்பர்களும் இதை ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 21. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 86வது. அடுத்து மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதியின்படி மேற்கொள்ளப்படுகிறது? இதுக்கு சரியான விடை விதி 356. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர், இதை ஞாபகம் வச்சுங்க, தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார்? நீங்கள் காணொலி பார்க்கலினாலும் பரவாயில்ல, நீங்கள் காணொலி ஆன் பண்ணிவிட்டு காதில் கூட கேட்டுங்க. இந்த மாதிரி முக்கியமான கேள்வியெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார்? இதுக்கு சரியான விடை பாத்திமா பிவி. அடுத்து 24. மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர். மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளாட்சியின் தந்தை எனப்படுபவர் யார்? இது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு
உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை எனப்படுபவர். அடுத்து 26. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது? எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடல் முதன்முறையாக பாடப்பட்டது? கல்கத்தா 1906. அடுத்து 27. பின்வரும் இடங்களில் பழைய கற்கால குகை வீடுகள் காணப்படக்கூடியது. பின்வரும் இடங்களில் பழைய கற்கால குகை வீடுகள் காணப்படக்கூடியது. பிம்பெட்கா. 28. முகலாயர் காலத்தில் இசைத்துறையில் ஞான சமுத்திரா என்ற பட்டத்தை வென்றவர் யார்? லால்கான். 29. பின்வருவனவற்றுள் எது சரியானது? இதுக்கு சரியானது ஆப்ஷன் டி மட்டும்தான், அதாவது 4 மட்டும் சரியானது. புலந்தர்வாஜா பதேபூர் சிக்ரியில் அமைந்துள்ளது என்பது சரி. அடுத்து 30. ரொம்ப முக்கியம். மொழிவாரி மாநிலங்கள் சீரமைத்தல் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 மட்டும். 1953 ஆந்திரா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. அதே சமயம் சென்னை மாநிலமும் தமிழ் பேசும் மாநிலமாக உருவாக்கப்பட்டது என்பது சரி. இவை 2 சரி, ஆனால் 1, 2 தவறு. அடுத்து 31. செயற்கை கால்களோடு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி. செயற்கை கால்களோடு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி யார்? அருணிமா சின்ஹா. 32. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இது ரொம்ப முக்கியம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இவை 2மே சரி. என்னது? நவம்பர் 11 உலக எழுத்தறிவு நாளாக கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 24 உலக பெண் குழந்தை நாள் என கொண்டாடப்படுகிறது. இது 2மே சரி. அடுத்து 33. டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள நகரம். சென்னை. டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள நகரம் சென்னை. ஹீமோகுளோபின் சுவாச நிரம்பி என்றழைக்கப்படுவதற்கான காரணம் கூற்று. இதுக்கு சரியான விடை இது ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் செய்கிறது என்பது மட்டும்தான் சரி. அடுத்து 35. பெருமூளையின் இரு அரைவட்ட கோளங்களையும் கீழ்ப்புறத்தில் இணைப்பது. பெருமூளையின் இரு அரைவட்ட கோளங்களையும் கீழ்ப்புறத்தில் இணைப்பது கார்பஸ் கல்லோசம். அடுத்து 36. காற்றில்லா சுவாசித்தலின் போது குளுக்கோஸின் சுவாச ஈவு முடிவிலியாக உள்ளது. காரணம் கூறுக. ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது, ஆனால் O2 பயன்படுத்தப்படுவதில்லை. அடுத்து 37. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. இதுக்கு சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4 மட்டும். மிண்டோ மார்லி சட்டம் 1909 என்பது மட்டும்தான் சரி. அடுத்து 38. பொறுத்துக. ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் ஏ ஒத்துழையாமை இயக்கம் காந்தியடிகள், WC பானர்ஜி, பாரிஸ்டர், டப்ரின் பிரபு, வைஸ்ராய், ஏஓ ஹியூம், ஆட்சி பணியாளர். அடுத்து 39. 39க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது பார்த்தீங்கன்னா 39க்கு ஆப்ஷன் ஏ. அதாவது கிலாபத் இயக்கம் 1920, சுயராஜ்ய கட்சி 1923, சைமன் கமிஷன் 1927. அடுத்தது நேரு அறிக்கை 1928. அடுத்து 40வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒளியானது சூரியனிலிருந்து புவியை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம். இதுக்கு சரியான விடை 8 நிமிடம் 20 நொடி. அடுத்து 41. லட்சத்தீவுகளின் வளங்கள் என குறிப்பிடப்படுவது. லட்சத்தீவுகளின் வளங்கள் என குறிப்பிடப்படுவது. இதுக்கு சரியான விடை முருகைகள். அடுத்து 42. கரிசல் மண்ணின் உற்பத்தி தளத்தை பின்வருவனவற்றிலிருந்து தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை தீப்பாறைகள். அடுத்து 43.
மாநகராட்சி குழாயில் விநியோகிக்கப்படும் குடித நீரில் குளோரின் மணத்திற்கான காரணமான வேதிப்பொருள் கால்சியம் ஆக்சி குளோரைடு CaOCl2. அடுத்து 44. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. HCl வலிமை மிகு அமிலம், NaOH வலிமை மிகு காரம், CaOH twice வலிமை குறைந்த காரம் அசிட்டிக் அமிலம், வலிமை குறைந்த காரம் CH3COH வலிமை குறைந்த அமிலம். 2, 3, 4, 1. அடுத்து 45. பின்வரும் வார்த்தைகள் 1949 நவம்பர் 26 நிறைவேற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் இடம்பெறவில்லை. இதுக்கு சரியான விடை சமதர்மம். அடுத்து 46. குடவோலை முறையை பின்பற்றியவர்கள், குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள். அடுத்து 47. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2004. அடுத்து 48. ஹரப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருள்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வகிக்கும் பகுதி எது? ஹரப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருள்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வகிக்கும் பகுதி. இதுக்கு சரியான விடை சன்குதாரோ, சன்குதாரோ. அடுத்து 49. கால வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குதுப் மினார் கட்டி முடிக்கப்படுதல், அதுக்கடுத்து ரஷ்யா டெல்லியின் அரியணை ஏறுதல், மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்பு, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தைமூரின் டெல்லி படையெடுப்பு. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 50வது கேள்வி. சத்ரபதி சிவாஜியினை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது இவை அனைத்தும் சரி. எனது கிபி 1664 சிவாஜி முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் துறைமுகத்தை தாக்கி அதை சூறையாடினார். கிபி 1665 ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் இடையே நடைபெற்றது. கிபி 1674 சிவாஜி சத்ரபதியாக ராய்கரில் பட்டம் சூட்டிக் கொண்டார். சத்ரபதி சிவாஜிக்கு உதவி செய்ய அஷ்டபிரதான் என்ற 8 அமைச்சர் குழு இருந்தது. இதெல்லாம் சரி, இவை அனைத்தும் சரி. இப்போ வீர சிவாஜியை பற்றி தெரியலினா, சத்ரபதி சிவாஜியை பற்றி தெரியலினா இப்போயாச்சு நம்ம காணொலியை பார்க்கும்போதாச்சு ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து காணொலியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு நோட் எடுத்து தினந்தோறும் வரக்கூடிய காணொலிகளை நீங்கள் வந்து முக்கியமான கேள்வின்னு சொல்லும்போது நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் காணொலி பார்க்க முடியாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து நோட்டில் வந்து முக்கியமான குறிப்புகள் எடுக்கும்போது அதை திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆகட்டும், இதை ஒரு முறை பார்த்தாவே நீங்கள் குறிப்பெடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. இதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணாவே போதும். 51வது கேள்வி. மறக்கப்பட்ட பேரரசு என்ற நூலின் ஆசிரியர் யார்? மறக்கப்பட்ட பேரரசு என்ற நூலின் ஆசிரியர் சீவெல். சீவெல். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகம் யாரால் வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. ஐக்கிய நாடுகள் கழகத்தின் அமைப்புகள் நாடுகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது நாடுகள் இல்லை, இது வந்து உள்ள இடங்கள். பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக மையம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா. உலக உணவு திட்டம் ரோம். ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதி பெர்ன். மன்னிக்கவும், நியூயார்க். பன்னாட்டு அஞ்சல் கழகம் பெர்ன். மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுங்க. உலக வர்த்தக மையம் ஜெனீவா, உலக உணவு திட்டம் ரோம், ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதி நியூயார்க், பன்னாட்டு அஞ்சல் கழகம் பெர்ன். அடுத்து 54. முக்கிய கலை வடிவம் மாநிலங்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. மதுபானி பீகார், பத் ராஜஸ்தான், படச்சித்ரா ஒடிசா, கலாம்காரி ஆந்திர பிரதேசம். அடுத்து 55.
மாநகராட்சியின் முதன்மை செயல் அதிகாரி யார்? மாநகராட்சி ஆணையர். மாநகராட்சி ஆணையர். சென்னை கிருஷ்ணா நதிநீர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. 1983. அடுத்து 57. இந்திய மனிதரை அடையாளம் காண்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள கூட்டிலிருந்து இந்திய மனிதர்களை அடையாளம் காண்க. பாருங்க, 1982 கின்னஸ் புத்தகத்தில் புதிய சாதனை பதித்தவர், மனித கணினி என போற்றப்படுபவர், ஏப்ரல் 2013 இயற்கை எய்தினார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சகுந்தலா தேவி. அடுத்து 58. சுவாசித்தல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை. இதுக்கு சரியான விடை முதல் 2 மட்டும். பாருங்க, சுவாசித்தல் மூலம் தாவரத்தின் உலர் எடை குறைகிறது, சுவாசித்தலின் போது சர்க்கரையை எளிமையாக்கும் இடை வேதிவினைகள் மற்றும் ஒளிச்சேர்க்கையின் போது சர்க்கரையை உருவாக்கும் உயிர் வேதிவினைகள் ஆகியவை பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை. 58க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 59. ஆஞ்சியோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம் வகையில் இருந்து இதனால் வேறுபடுகின்றது. ஆஞ்சியோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம் வகையில் இருந்து இதனால் வேறுபடுகிறது. சரியான விடை சூழ்கள் சூலகத்தால் மூடப்பட்டிருக்கும். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. இதுக்கு சரியான விடை இவை இரண்டும் சரி. எண்ணற்ற வகை இன மக்கள் இங்கு வசிப்பதால் வி.ஏ. ஸ்மித் என்பவர் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகளை உள்ளடக்கிய நாடு என்று அனைவராலும் அறியப்பட்டுள்ளது, ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கின்றனர். அடுத்து 61. கீழ்கண்ட சிறந்த மனிதர்களிடையே காணப்படும் சிறப்பம்சம். பண்டிட் ரவிசங்கர், எம்.எஸ். சுப்புலட்சுமி, சத்யஜித் ரே. இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது பெற்றவர்கள். அடுத்து 62. பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் ஜிடிபியின் பிரிவுகளை மேலிருந்து கீழ்நோக்கி செல்லும் தொடர்ச்சியாக அமைத்தால் எந்த வரிசை சரியானது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 3ஆம் நிலைத்துறை, 2ஆம் நிலைத்துறை, முதல் நிலைத்துறை. அடுத்து 63. நாணயங்கள் தேசங்கள். நான் வந்து பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, அதாவது இந்த உலகத்தில் உள்ள நாடுகள் அந்த நாட்டினுடைய நாணயங்கள் பற்றி ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கணும்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நாடுகளும் நாணயங்களுங்கிற காணொளி வந்து ஏற்கனவே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் டைப் பண்ணாவே தெரியும். அதாவது நாடுகளும் நாணயங்களும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாவே அது வந்துடும். அதை போய் பார்த்துக்குங்க. இதுக்கு சரியான விடை 63க்கு ஆப்ஷன் பி, தினார். தினார் வந்து பார்த்திங்கன்னா ஈராக். ஓன் வந்து கொரியா. பெசோ நாணயம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. ரஃபல் ரஷ்யா. அமெரிக்காவுக்கு அமெரிக்க டாலர், ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலிய டாலர், இங்கிலாந்துக்கு வந்து பவுண்டு. அதே மாதிரி இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் இதெல்லாம் ரூபாய். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் இதெல்லாம் ரூபாய். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். நாடுகளும் நாணயங்களும். அடுத்து 64. FeH2O6+3 இணை அலிகுறி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, FeH2O 5 times OH பவர் +2. அடுத்து 65. இரும்பை அதன் ஹேமடைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது சேர்க்கப்படும் இலக்கி மற்றும் கசடு முறையே. இரும்பை அதன் ஹேமடைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது சேர்க்கப்படும் இலக்கி மற்றும் கசடு முறையே. இதுக்கு சரியான விடை சிலிக்கா அயர்ன் சிலிக்கேட். அடுத்து 66. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான காரணம் அல்ல. அதாவது கூற்று ஏ, ஜேவிபி குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது. காரணம், இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா ஆவர். ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது.
67. விடுதலை போராட்ட வீரர் என்எம்ஆர் சுப்பாராமன் டேஸ் என்று அழைக்கப்பட்டார். இதுக்கு சரியான விடை மதுரை காந்தி. தமிழ்நாட்டின் பசுமையாக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு மின்திறன் இந்த ஆற்றலிலிருந்து பெறப்படுகிறது. இதுக்கு சரியான விடை சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றல். 69. நதி கலக்கும் கடல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஹாவாங்கோ மஞ்சள் கடல், நைஜர், கினி வளைகுடா, வோல்கா, காஸ்பியன் கடல், மெக்கன்ஜி, ஃபியூபோட் கடல். மறுபடியும் படிக்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. ஹவாங்கோ மஞ்சள் கடல், நைஜர் கினி வளைகுடா, வோல்கா காஸ்பியன் கடல், மெக்கன்ஜி பியூஃபோர்ட் கடல். 70வது கேள்வி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒற்றைக்கல் ரதம் மாமல்லபுரம், கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம், வீரட்டானேஸ்வரர் கோவில் திருத்தணி, பரசுராமேஸ்வரர் கோவில் குடிமல்லம். அதாவது சில சமயம் ஒவ்வொரு ஊரில் சிறப்பு பெற்ற இடங்கள், அதாவது அது எங்கே உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுகள், இது எங்கேருந்து எங்கே பாயுது, அதே மாதிரி இந்த நதிக்கரையில் உள்ள நகரங்கள் என்ன, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல சமயம் இந்த அருவிகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய பூங்காக்கள், அதே மாதிரி சரணாலயங்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திற்குரிய நடனங்கள் என்னென்ன அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், அதே மாதிரி தலைநகரங்கள், முக்கிய இடங்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் என்னென்ன மிக முக்கியமாக. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி இருக்குது. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்குது. இந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு இதுவும் மத்திய அரசு கட்டடங்கள், முக்கியமான ஆஃபீஸில் எங்கெங்கே இருக்குது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து 71. ஃபாண்டம் இன் த பிரெயின் என்ற நாவலின் ஆசிரியர் வி.எஸ். சுப்பிரமணியன் ராமச்சந்திரன். அடுத்து 72. வைட்டமின் டி முக்கியமாக எதிலிருந்து பெறப்படுகிறது? சரியான விடை மார்கரைன். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி ஹெக்டர் மன்ரோ பக்சார்போர். அடுத்து 74. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பல சமயம் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆத்மீய சபை, ஆத்மாராம் பாண்டுரங்கா. மன்னிக்கவும், ஆத்மீய சபையை வந்து ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தன சபா தான் ஆத்மாராம் பாண்டுரங்கா. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. தக்கான கல்விக்குழு எம்ஜி ராணட்டே. இதில் உள்ள பொறுத்துகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து செப்பரேட்டாகவும் கேட்டிருக்கிறான். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பொறுத்துகை. இந்த மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி பொறுத்துக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்பான். அடுத்து 75. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் மண்டல் ஆணையம், அதாவது மண்டல் கமிஷன் சொல்லக்கூடிய மண்டல் ஆணையம். அடுத்து 76. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடப்பட்டுள்ளன? இதுக்கு சரியான விடை 11வது அட்டவணை. அடுத்து 77. எந்த 5 ஆண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது? இதுக்கு சரியான விடை 5வது 5 ஆண்டு திட்டம் வரை. குழந்தைகளுக்கு எந்த நோய் புரதங்களின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? சரியான விடை மராஸ்மஸ். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வாங்கிய முதல் இந்திய விளையாட்டு வீரர் விஸ்வநாதன் ஆனந்த், செஸ் விளையாட்டு வீரர். தற்போது வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா வந்து தயான் சந்த் கேல் ரத்னா விருது என்று பெயர் மாற்றம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனால் வந்து கேள்வி வந்து தயான் சந்த் கேல் ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய விளையாட்டு வீரர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து டவுட்டாக இருந்துடாதீங்க, அதுவும் இது ஒன்று தான்.
இதான் வந்து பெயர் மாற்றம் அடைந்துள்ளது. அடுத்து 80வது கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. இதுக்கு சரியான விடை பாருங்க. கூற்று என்ன? செம்பு முக்கியமாக மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. செம்பு வெப்பத்தினை அதிகமாக கடத்தும் குணம் கொண்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்து 81 பாருங்க, முக்கியமானது. பின்வரும் தாவர வகைகளை அவை வளரும் இடங்களின் உயரத்தை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஜூனைப்பர்கள், தியோடர், மேபிள், தேக்கு. அடுத்து 82 கூற்று. அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் கிடையாது. நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்தப்படுமாறு நிர்பந்திக்க இயலாது. ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து 83 கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. என்னது? 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 9இல் சில அம்சங்களை சேர்த்தது என்பது சரி. இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டது சரி. ஏ மற்றும் பி இரண்டும் சரி. அடுத்து 84 முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர். முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர் வினோபா பாவே. வினோபா பாவே. கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் ஆல்ஃபிரட் வெப் தலைமையில் நடைபெற்றது? சரியான விடை 10ஆம் மாநாடு 1894. அடுத்து வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் ஸ்ரீ அரவிந்த் கோஷ். ஸ்ரீ அரவிந்த் கோஷ். அடுத்து 87 இந்தியாவின் அளவீட்டு படித்தர ஆய்வகம் என்பது? இதுக்கு சரியான விடை தேசிய இயற்பொருள் ஆய்வகம். அடுத்து 88 பாறை வகை பாறை பிரிவு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ரியோலைட் தல்லட் தீப்பாறை. கலவைக்கல் மணல் படிவு பாறை. பலகைக்கல் தகட்டு பொறையுள்ள உருமாறிய பாறை. டேலமைட் சுண்ணாம்பு படிவு பாறை. ஆப்ஷன் சி. அடுத்து 89 இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. அதாவது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664, போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றினார் 1510வது வருஷம். ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து 90வது கேள்வி, சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுகிறது. சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி, சந்தை விலைகளில். அடுத்து 91 பாராலிம்பிக் எந்த விளையாட்டு வீரர்களை ஈடுபடுத்துகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, உடல் மற்றும் அறிவுசார் குறைபாடுகள் உள்ள விளையாட்டு வீரர்கள். 92 மறைமுக பகுப்பின் தொடர் நிகழ்வினை சரியாக அமைக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டர்கள் உருவாக்கம் மற்றும் ஸ்பிண்டில் இலைகள் உருவாக்கம். அதுக்கடுத்தது இரண்டாவது குரோமோசோமின் சென்ட்ரோமியர்கள் ஸ்பிண்டில் இலையில் ஒட்டிக்கொள்ளுதல். மூன்றாவது சென்ட்ரோமியர்கள் இரண்டாக பிரிதல் மற்றும் சேய் சென்ட்ரோமியர்கள் நகருதல். கடைசி குரோமோட்டிக் சுருள் பிரிதலும் சைக்கோகைனசிஸ் நடைபெறுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 93 இரைப்பை சுரப்பிகளின் தடை கட்டுப்பாடுகளின் நிகழ்வு. என்ட்ரோகஸ்ட்ரோன். அடுத்து 94 இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இந்து அறநிலை சட்டம் 1921. சென்னை மாநில தொழில் உதவி திட்டம் உதவி சட்டம் 1922. அரசு பணியாளர் தேர்வாணையம் 1929. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. ரொம்ப ரொம்ப முக்கியம். 95 பின்வருவனவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? ஆப்ஷன் சி, மூன்றாவது உலக தமிழ் மாநாடு மதுரை என்பது தவறு. அப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, மூன்றாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக முக்கியமான
கேள்வி கேட்க போகிறோம். அதாவது இதுவரைக்கும் எத்தனை உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது, அது எங்கெங்கே நடைபெற்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு முதல் உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூரா, இரண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னை, இந்த மாதிரி வரிசையாக வந்து அதாவது எத்தனை உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது, அது எங்கே நடைபெற்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணாலும் தெரியும், உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலும் சரி, மறக்காமல் வந்து இந்த கேள்விக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரை நடைபெற்ற உலக தமிழ் மாநாடு, அது நடைபெற்ற இடங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்து 96, நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றிய அரசியலமைப்பு சரத்து. இதுக்கு சரியான விடை ஷரத்து 323A. அடுத்து 97, பின்வருவனவற்றில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62லிருந்து 65 வரை உயர்த்திய சட்ட திருத்தம். 104வது சட்ட திருத்தம். அடுத்து 98, சரியாக பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அப்படி நேராக குறிச்சுங்க. டோபா எரிமலைவாய், மரியானா ஆழி, மாயஸ்னரம் உலக அதிக மழைப்பொழிவு, டிட்டிகாகா ஆழமான ஏரி. அடுத்து 99, இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. நேர் உந்தத்தின் திருப்பு திறன் கோண உந்தம். ஒரு திரவத்தின் கட்டற்ற பரப்பு அதன் மேற்பரப்பை குறைத்து கொள்ளும் தன்மை பரப்பு இழுவிசை. ஓரலகு மின்னூட்டம் செய்யும் வேலை மின்னழுத்தம். முழுவதுமாகவோ பகுதியாகவோ பாய்மத்தில் மூழ்கியிருக்கும் ஒரு பொருள் உணரும் மேல்நோக்கு விசை மிதத்தல் விசை. அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி, மகளிர் தேசிய ஆணையம் டேஸில் அமைக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை 1992. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, அதாவது இந்து அறநிலையத்துறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 கிரேட் 4 அந்த தேர்வுக்கு பயன்படும் வகையில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் எக்ஸாமிலிருந்து டெஸ்ட் நம்பர் 2 100 வினாக்கள் உங்களுக்கு வந்து விடையுடன் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, மற்ற டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அத்துணை ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் மிக மிக முக்கியம். அதனால் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மிகவும் பிரபலப்படுத்துங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 and 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.